இப்போ நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க இல்லையா? இந்த 4 நாள் எப்படி போயிருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு திருப்பி நீங்க ஜாப்புக்கு போகணும். எல்லாருக்குமே இந்த நிலைமை தான். எல்லாருமே ரொம்ப கவலையா தான் இருப்பாங்க. கடவுள் நமக்கு எவ்வளோ சந்தோஷத்த குடுக்குறாரோ, அதே அளவு துக்கத்தையும் குடுப்பாரு. நம்ம எல்லாம் அத தாண்டி வந்தா தான் திருப்பி நமக்கு அதே மாரி சந்தோஷம் கிடைக்கும். ஆனா சொல்றீங்க, ஸ்கூலு, காலேஜ் மாரி எந்த ஒரு லைஃப்பும் வராது. ஸ்கூலோ, காலேஜோ போறோம், லீவு விட்டா என்ஜாய் பண்றோம். திருப்பி நம்ம ஸ்கூல்ல போய் அத சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இப்ப நீங்க திரும்பி பாருங்களேன், உங்களுக்கு அத ஷேர் பண்ண கூட யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமா கேர்ல்ஸ்க்கு. கேர்ல்ஸ்க்கு அப்பா, அம்மா வீடு, புகுந்த வீடு இந்த 2 வீட்ட தவிர எதுவுமே தெரியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணலாம்னு நெனச்சா, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு குடுக்கணும். பிள்ளைகளுக்கு டயத்துக்கு யார் சாப்பாடு குடுப்பா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு ஈஸியா சொல்லிருவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எவ்ளோ வேதனை இருக்கும் தெரியுமா? இப்போ நீங்க திடீர்னு யாரையாவது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க அவங்கள அப்ப மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா கூட நீங்க அவங்கள மீட் பண்ணிருங்க. இல்லன்னா கடைசி வரையும் மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்காம கூட போயிரும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள மீட் பண்ணணும்னு சொன்னா, உடனே அதுக்கு நீங்க ஓகே சொல்லுங்க. இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரையும் பார்க்காம முடியாத மாரி ஆக்கி விட்டுறாதீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா, அவங்க கிட்ட ஈகோ பார்க்காம போய் மனசு விட்டு பேசுங்க. கீழ மறக்காம அவங்க நேம டேக் பண்ணி விடுங்க.